2 விஷயங்கள் பார்த்தேங்க. ஒன்று நம்ம நடிகர் ஸ்ரீ, இன்னொன்று வந்து நஸ்ரியா. இவங்க 2உடைய இதையும் பார்த்தேன் இஷ்யூஸு. இப்போது ஸ்ரீ வந்து என்னென்னா சௌரியத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் உட்காந்து அந்தந்த நியூஸ் சேனலில் அந்தந்த யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீயோட வாழ்க்கையை இங்கே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, அவங்க தங்கச்சியை தவிர ஸ்ரீ வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக யாரோடையுமே பேசுகிறது இல்லைங்கிறது தான் மேட்ரு. 1 வருஷமாக இல்லை, பல வருஷமாக ஒரு கான்டாக்ட் இல்லாமல் தான் வந்து இருக்கார். அவருக்கு ஒரு சின்ன மன அழுத்தம், அதனால் வந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு வந்து வாழ்கிறார். இதுதான் உண்மை. பட் இங்கே எல்லாருமே என்னென்னா ஸ்ரீகோட வந்து கடைசி 5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்து தட்டில் சாப்பிட்டு என்னமோ அவருக்கு வந்து இவங்க கடன் கொடுத்து அவங்கள வாழ வச்ச மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் பேசுகிறது என்னென்னா, அவரை பற்றி பட்டு பேசினா பரவாயில்ல, போன போக்கில் வந்து எல்லாத்த பற்றியும் இந்த நடிகர் அதை பண்ணார், அந்த நடிகர் இதை பண்ணல, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அது பண்ணுச்சு, இது இந்த உண்மை வந்து ஸ்ரீயை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. அவங்க நெருங்கிய நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் தெரியுது, அதுக்கு மேலே வந்து தெரியல. இதுதான் வந்து உண்மை. ஆனால் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜட்ஜ் பண்ணி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடிகர்கள், ஒரு நடிகர்னு இல்லை 2-3 நடிகர்கள், இவன் மோசம் அவன் மோசம், நீங்கள் போய் நேராக பார்த்ததே இல்லையா, அதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இன்னொன்று அவர் வந்து என்னென்னா தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு ஆன்லைனில் நிறைய பார்க்குறாரு இது எல்லாமே. அப்போது இது அவர் அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. பட் இதை பார்க்குறப்ப நீங்கள் போடுற ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் இன்னும் பார்த்து இன்னும் குழம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது புரியுதா புரியலையான்னு கூட தெரியல. நம்ம வாட்டுக்கு சௌரியத்துக்கு ஒரு பேட்டியை வந்து தந்துகிட்டே இருக்கிறோம். அண்ட் இன்னொன்று, அவரோட மனநிலை இப்படி போனதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய நடிகர்களுக்கு அப்படி போயிருக்கணும். ஆனால் அவங்க நம்பிக்கை விடல, அவ்வளோதான். ஸ்ரீயோடைய வாழ்க்கையை சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நம்பிக்கை விட்டீங்கன்னா இங்கே வாழவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு வளரும் நடிகனா எந்த நடிகை ஏமாறலன்னு மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லா வளர்ந்த நடிகர்களும் ஏதோ ஒரு தயாரிப்பாளர்கிட்ட, ஏதோ ஒரு வேறு நடிகர்கிட்ட, இல்லை ஏதோ ஒரு டெக்னீஷியன், ஏதோ ஒரு மூலமாக இந்த ஏமாற்றம் எல்லாத்துக்கும் வரதான் செஞ்சுருக்கும். ஆனால் என்னென்னா அவங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நான் பேமெண்ட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் சினிமாவில். இது தமிழ் சினிமான்னு இல்லைங்க, உலக நேதி. இது அதை வளர்றப்ப ஏதோ ஒன்று நடக்குங்க. பட் அதை நடக்கிறத வச்சுட்டு வந்து நம்ம வாழ்க்கை எப்படி தான் அப்படின்னு எனக்கு என்ன ரொம்ப வருத்தம் அப்படின்னா, ஸ்ரீயெல்லாம் மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டருங்க. அவர் வந்து வழக்கேன்லேருந்து நீங்கள் அவர் வில்லம்புலேருந்து எடுத்துங்க, எல்லா படமே ஹிட்டு, மாநகரம் எல்லாமே படம் ஹிட்டுங்க. ஒரு ஹிட்டான ஒரு நடிகர், பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காசு போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு வந்து இன்னொன்று முயற்சி பண்ணி தான் போதுங்க. ஸோ அவர் வாழ்க்கையிலேருந்து நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, பிரச்சனை வரதான் செய்யுங்க. லைஃப்பில் வந்து பிரச்சனை வராமலாம் இருக்கவே இருக்காது. தோக்குவோம் எல்லாருமே. இப்போ நஸ்ரியா எடுத்துக்கங்க. நான் ஏன்னா இதை ஏன் நஸ்ரியாவும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, நஸ்ரியா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஒய்ஃபாக, ஒரு சமூகத்தில் ஒரு ஆளை எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டாங்க. மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொடியூசர்ஸ், மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸ். இப்போ நானி கூட ஒரு படம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடித்தா அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இப்படி எல்லா விதத்துலையும் பணத்தில் ரெக்கக்னிஷனில், ஸோ ஸ்டேட்டஸில் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்காங்க. பட் அந்த பொண்ணு அவங்க எழுதுகிறாங்க, என்ன எழுதுகிறாங்க, என்னால் வந்து நிறைய பேர்த்த வந்து காண்டாக்ட் பண்ண முடியல, நான் தனிமையை விரும்பினேன், நான் வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டேன், சாரி உங்கள் கூடலாம் நான் பேச முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ என்னென்னா, இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து இந்த காசை பற்றியோ ஸ்டேட்டஸ் பற்றியோ இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா? இது கிடையாதுங்க. நீங்கள் எப்போ போனாலும் மனசை கலைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் எவ்வளோ பணம் இருந்தாலும் நீங்கள் கீழே போயிடுவீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கையில் 100 ரூபா இருந்தாலும் நான் தாண்டா ராஜா, அவ்வளோதாங்க, வாழலாம், சண்டை போடுங்க. எல்லாருமே ஒரு பாயிண்டில் வந்து பணத்தை இழப்போங்க. இது எவனுக்குமே நடக்காமல் இருக்கவே இருக்காதுங்க. எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் சரிங்க, ஒரு கட்டத்தில் ஒரு பிட்ரேல் நடக்கும், பணத்தை இழப்போம். ஒரு தடவை இழப்பா, இல்லை 5 தடவை இழப்பா, இல்லை 50 தடவை இழப்பா, இது நடந்தே ஆகும். இந்த ஃபினான்ஷியல் லாஸ் வரதான் செய்யும், ஒரு எமோஷனல் லாஸ் வரதான் செய்யும், ஒரு பல பிட்ரேல் நடந்தே தான் ஆகும். பட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம வாழ்க்கை. இதை தாண்டி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து அடித்து எப்படி வர்றோம் அப்படிங்கிறத வாழ்க்கை. மனசுட்டவன் எல்லாருமே யாருமே கவலைப்பட்டு போகிறது இல்லைங்க. இன்றைக்கி ஸ்ரீங்கிற மிகப்பெரிய நடிகை. இன்றைக்கி அவர் போட்ட அந்த வீடியோ வெளில வந்த நடிகை இன்றைக்கி போய் எல்லாம் உட்காந்து எல்லாம் பண்ணுறோம். அவர் வீடியோ போடல அப்படின்னா யாருமே கட்டுக்கு போகிறதில்ல. அவர் எங்கே இருக்காருன்னு உனக்கும் தெரிய போகிறதில்ல, அப்படியே மறைஞ்சே போயிருக்கலாம் அவர். ஸோ திஸ் சொசைட்டி டசன்ட் கேருங்க, அவ்வளோதான். நம்ம எல்லாருமே யாராவது கேள்வி கேட்டோமா, நியாயமா என்ன நான் உள்பட எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்ரீ வந்து வீடியோ போடல, இப்போ எல்லோரும் யாராவது ஒருத்தர் நான் ட்வீட் எழுதுனா, வேர் இஸ் ஸ்ரீ, நல்ல நடிகன், எங்கே போனார் அப்படின்னு நல்லா எழுதணுமா? யாருமே கவலைப்பட்டுக்கல. ஏன்னா நம்ம வாழ்க்கை பிரச்சனையே நமக்கு கிடக்குது. இன்றைக்கி அவர் வெளியில் வந்து அவரை காட்டினார், அப்புறம் அதனால் வந்து அவர் மேலே பரிதாபப்பட்டு எல்லோரும் ஓடுறோம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஜெயிப்போ தோப்போ, ஜெயிக்கிறத பார்த்தா அப்படி சொசைட்டி அப்படிங்க, தோத்தா சிரிக்கும், அவ்வளோதான். இது நடக்கும். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களையே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நினச்சிக்கிறோம்ல, நம்ம சுற்றியாண்ட உலகம் இருக்குது, நம்மளை எல்லாரும் உத்து பார்க்குறாங்க, நம்ம தோல்வி வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் உத்து பார்த்து யாரும் பார்க்கலைங்க. அவனுக்கு அவன் வேலையே கிடக்குது, அவன் சண்டையே கிடக்குது.
அப்போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கணும்னா நீங்கள் தாங்க ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் தாங்க ஸ்கெட்ச் போடணும், நீங்கள் தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் பண்ணணும். சொசைட்டியெல்லாம் வந்து பண்ணி வைக்காதுங்க. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஒரு வேளை நல்ல ரெக்கக்னிஷனால ஒரு 4 பேர் பாராட்டுவான், தோற்றிங்கன்னா 4 பேர் திட்டுவான். இந்த ரெண்டையுமே தூக்கி வீசிக்கிட்டு வேலையை பார்த்தா போதுங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்ரீயும் நஸ்ரியாவும் நம்ம சொல்கிறது அதுதான். நஸ்ரியா தாண்டி ஒரு புகழ் பணமெல்லாம் இருக்குமா? வாழ்க்கைக்கு தேவையான பணம் இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான புகழ் இருக்குது, அட்டகாசமான ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, சொந்த பந்தம் அவ்வளோ இருக்குது. அந்த பொண்ணு ஏன் டிப்ரெஷன் போகுது யோசிச்சு பாருங்க. மனசை விடுறது தான் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. கான்ஃபிடன்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. என்னன்னா சரி சண்டை போடுங்க, 0 போகிறீங்களா திருப்பி வாங்க, வருவேண்டா, 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 குண்டா இருக்கீங்களா என்ன மாதிரி, ஒல்லி ஆவண்டா, சூப்பராகண்டா, பணமலே சம்பாதிப்பண்டா, அவ்வளோதான். உங்களை நீங்கள் தேர்த்திக்கணும். உங்களுக்கு நீங்கள் உள்ளே பேசிக்கிங்க ஃபஸ்ட்டு. மற்றவங்கள பேசுகிறத விட உங்கள் கூட நீங்கள் பேசுங்க. முதல்ல ஒரு 1/2 மணி நேரமோ தினமும் பேசுங்க. பேசிட்டு தேர்த்திங்க, மச்சி ஓகேடா வாடா வந்துடலாம்டா. அப்படி தான் வர முடியும், வேறு எப்படியும் வர முடியாது. ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கிறோம், நீங்கள் எல்லோரும் ஜெயிப்பீங்க, அதை மட்டும் யோசிச்சுங்க. ஜஸ்ட் இது சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.